ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமெல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனினிய சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர எல்லாம் வெல்ல 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை உய்விக்க வந்த மகாபெரியவருடைய திருவடிகளை சேவித்து ஆன்மீக அன்பர்களே, இன்றைய அருள் நேரத்தில் பெரியவா வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சுவையான சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு தெரியும், கருணைக்கடல் காஞ்சி மகான் தன்னுடைய பீடாதிபதியாக பதவியேற்ற போது பால சந்நியாசி என்று சொல்வார்கள். இளம் வயது, பிஞ்சு வயது. ஆனால் அவருடைய பள்ளிக்காலம் மிக குறுகிய காலம். விழுப்புரத்தில் அவதரித்த அவர் விழுப்புரம் திண்டிவனம் பகுதியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ மேல்நிலைப் பள்ளியில் படித்தார். எப்போதுமே நண்பர்களோடு உரையாடுவதும் சத்சங்கமாக சில விஷயங்களை பேசுவதும் பெரியவருக்கு கைவந்த கலை. அதுவும் சனாதானம் குறித்து பேசிக்கொண்டே இளம் வயதில் நெடுந்தூரம் பயணப்பட்டு விடுவார். ஆனால் பெரியவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்களில் ஒன்று முறுக்குப்பாட்டி. பெரியவர் எப்போதும் நண்பர்களோடு இருப்பதால் அவருடைய அந்த வயதில், அவருடைய 8-9 வயதில் நடந்த சம்பவம் இது. 2 அணாவுக்கு ஒரு முறுக்கு, 2 அணாவுக்கு ஒரு முறுக்கு. 4 நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்தால் ஒரு ஓசி முறுக்கை பாட்டியிடம் பெற்றுக்கொள்வதில் அவருக்கு நிகர் அவர்தான். ஒரு நாள் 6 பிள்ளைகளோடு போனார். 6 பேருக்கும் முறுக்கு வாங்கி கொடுத்தார். அவர்கள் அந்த பக்கம் போனவுடன் ஆரம்பத்திலேயே ஒரு முறுக்கை எடுத்து சுவைத்து கடித்து இன்பப்பட்ட பெரியவா பாட்டியிடம் 2வது முறுக்குக்கு கை நீட்ட பாட்டி ஒரு சுடுசொல் சொல்லிவிட்டார். காலையில் நல்ல ஆளை பார்த்த, இப்படி கை நீட்டி ஓசி முறுக்கு வாங்கினா என் கடையே என்னத்துக்கு ஆறுது, போப்போ போப்போ அப்படின்ட்டார். பாட்டி நல்லா யோசிச்சு சொல்லு. தெளிவாக சொல்கிறேன், தீர்க்கமாக சொல்கிறேன், போப்போ. பாட்டி, நான் கோச்சுண்டு இந்த பக்கமே வரமாட்டேன். பெரிய நீ வரலன்னா இங்கே ரொம்ப குடிமுழுகி போச்சோ, உனக்கு பெரிய ஆரத்தி எடுத்து பூர்ண கொம்பை வச்சு வாப்பா வாப்பா வாப்பான்னா நான் கூப்பிடுவேன், போப்போ அப்படின்னார். அப்படியே காட்சி திரை விலகுகிறது. காலங்கள் உருண்டோடுகிறது. 9 வயதில் நடந்த இந்த சம்பவம் நீங்கள் நினைத்து பாருங்கள். 13 வயதில் பீடாதிபதியாகி பாலசன்னியாசியாகி காஞ்சி மடத்தினுடைய 68வது பீடாதிபதியாக பதவியேற்று சில காலம் கழித்து அவர் கும்பகோணம் நோக்கி பயணப்படப் போகின்றார். காஞ்சியிலிருந்து புறப்படுகின்றார். அந்த கருணைக்கடல் கருணாமூர்த்தி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று அத்வைதத்தை பரப்பி ஆதிசங்கரர் மரபிலே தோன்றியவர் தன்னுடைய பாராத விந்தங்களால் நடந்து 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 திண்டிவனம் பகுதியை வருகின்றார். காஞ்சி பீடாதி பகுதி நம்முடைய மண்ணுக்கு வரப்போகின்றார் என்று எங்கு பார்த்தாலும் ஊரே தேர் திருவிழா போல திருவிழா கூட்டம் கண்டு நிற்கிறது. எல்லோருடைய வாசலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இல்லமாக கடந்து வருகின்றார். பாட்டியினுடைய இல்லம் வாசல் வருகின்றது. அந்த தள்ளாத வயதில் ஒரு கையில் தாம்பூல தட்டோடும் ஒரு கையில் கும்பத்தோடும் பாட்டி நிற்கின்றார். எதிரிலே பால சந்நியாசியாக மகா பெரியவர். குழந்தை வருவாரா என்று நினைத்து பார்த்தபோது அந்த குழந்தை பாட்டியை நோக்க, பாட்டி குழந்தையை நோக்க, இருவரும் மாறி மாறி நோக்க, இருவருடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர். பாட்டி பாட்டி தாம்பூல தட்டில் ஆரத்தி எடுத்து அற்புதமான கோபுரம் ஆகிய அந்த கும்ப மரியாதையை கொடுத்து முறுக்குக்கு வா என்று அடைப்பதைப் போல இருக்கிறதே என்று இவர் உள்மனசு சொல்ல, இவ்வளவு பெரிய பீடாதிபதி இந்த எளியவனுடைய இல்லத்தின் வாசலில் நின்று அருள் சரிய வந்து ஆனந்த கண்ணீர் தருகிறாளே என்று பாட்டியினுடைய இதயம் பேச, இப்படி ஆனந்தமான சுவையான சம்பவங்கள் நிறைந்த வாழ்க்கை பெரியவருடைய வாழ்க்கை. அங்கிருந்து நான் அப்படியே பயணப்படுகின்றேன். ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு அதே விழுப்புரம் பகுதியில் நம்முடைய பெரிய சுவாமிகள் பயணப்பட்டு முகாம் இருக்கின்றார். நாணமலை என்கின்ற ஊர். அங்கே அந்த கிராமத்தில் அவரை பார்ப்பதற்கு அந்த ஊருக்கு அருகிலே இருந்த ஒரு ஊரிலிருந்து பயணப்பட்டு வந்த ஒரு மிராசு
பெரியவருடைய பித்தராக, பெரியவர் மீது அளவு கடந்த அன்பராக இருக்கக்கூடிய அந்த மிராசு தன்னுடைய உதவியாளரோடு வருகின்றார் பெரியவரை சேவிக்க. வந்தவரை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பெரியவா. உதவியாளரிடம் அன்பு செலுத்துகின்றார், இவர்களை சாப்பிடச் சொல்கின்றார், அமரச் சொல்கின்றார், பலரிடம் சத்சங்கம் நடத்துகின்றார். ஆனால் மிராசினுடைய புருவம் உயர்த்தப்பட்டதே தவிர ஒரு வரி கூட பேசவில்லை. மனம் நொந்து போனார் மிராசு. அருகிலே அவர் விடைபெற்று செல்கின்ற போது தன்னுடைய தனி உதவியாளரை அழைத்த பெரியவா, நம்முடைய மடத்து மாட்டு வண்டியில் இவரை கொண்டு போய் ரயில் நிலையம் விட்டுவிட்டு வா என்றார். ஆனால் மிராசு கொஞ்சம் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டார். ஒரு வார்த்தை பேசாத பெரியவா தன் மடத்து வண்டியை கூட எனக்கு அனுப்புகின்றார். நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் பெரியவா என்னை எப்படி ஒதுக்கி வைத்து விட்டார் என்றெல்லாம் பேசிக்கொண்டே வந்தார். ரயில் நிலையம் வந்தது. விட்டு வண்டி ஓட்டி வந்தவுடன் பெரியவர் கேட்டார், என்ன சொன்னான் என்று. சதா சர்வகாலமும் உங்களை பற்றியே பேசிக்கொண்டு வந்தார். பாவம், நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் என்றார். இரவு கடந்தது. காலை கதிரவன் உதிர்த்தான். முகாமுக்கு ஒரு தந்தி வந்தது, மிராஸ் இறைவனடி சேர்ந்தார் என்று. இப்போது பெரியவர் வண்டி ஓட்டியிடம் சொன்னார், பகவத்கீதையில் ஒரு வரி உண்டு, இறக்கின்ற தருவாயில் எதை நினைக்கிறானோ அவரிடமே சேருவார் என்று. எனவே அவரிடம் நான் பேசாமல் இருந்ததற்கு காரணம், எல்லாம் முடிந்துவிட்டது, இறைவனோடு அவன் இரண்டர கலக்கட்டும் என்கின்ற மௌனமொழிதான் அவனுக்கு ஞானமொழி என்று சொன்னார். இப்படிப்பட்ட கருணைக்கடல் இனி இந்த மண்ணில் தோன்றுவது அதிசயத்திலும் அதிசயம். மீண்டும் நாளை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.